இங்க ஒரு அம்மா பிளம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தீபாவளி, ஆனா வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லன்னு சொல்றாங்க. அவரும் எங்க டெக்னீஷியன் சீக்கிரமா வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க நேத்து தானே வந்து செக் பண்ணிட்டு போனீங்க, ஏன் சீக்கிரம் வர மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்தது அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இங்க யாருக்குமே எதை பத்தியுமே கவலை கிடையாது. இதெல்லாம் பண்றதுக்கு தான் நான் படிச்சுட்டு வந்திருக்கானா, இதெல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்களான்ட்டு சாமி முன்னாடி நின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இவங்களும் போய் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. யாருன்னு கேக்குறாங்க. நான் தான் பிளம்பர்னு சொல்றாங்க. சரி வாங்க, பைப் எங்க லீக் ஆகுதுன்னு இவங்க கூட்டிட்டு போறாங்க. இவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பெண்கள் கூட இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வாங்களான்னு கேக்குறாங்க. ஓ செய்வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நான் கேள்விப்பட்டதே இல்ல இதுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம மைண்ட்ல ஏதாவது பிக்ஸ் பண்ணிட்டா நம்ம கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணலாம். அவங்களும் வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்குறாங்க. அப்ப இந்த அம்மா கையில ஒரு ட்ரெஸ் பாக்குறாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்குது, எங்க வாங்குனீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இதை நான் வாங்கல, நானே தான் ஸ்டிச் பண்ணேன்னு சொல்றாங்க. எங்க அக்கா பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒண்ணு தைச்சு தரீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க எதுவுமே ரிப்ளை பண்ணாம தண்ணி சத்தம் கேக்குது, நான் டேப்பை க்ளோஸ் பண்ணவே இல்லைன்னு எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. அவங்களும் உள்ள போய் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து தராங்க இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்ப இவங்க, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நிஜமாவே அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் இது பிசினஸ் எல்லாம் பண்ணல, என்னோட ஹாபிக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க, நம்ம மனசு வச்சா எதை வேணா செய்யலாம்னு சொல்றாங்க. இந்த பணத்தை அந்த ட்ரெஸ்ஸுக்கான அட்வான்ஸா போங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. என்ன கலர்ல ட்ரெஸ் வேணும்னு கேக்குறாங்க. சந்தோஷத்தை எந்த கலர் தருமோ அந்த கலர்ல ஸ்டிச் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. எல்லா டைமும் வந்து நமக்கு கடவுள் நேர்ல தெரிய மாட்டாங்க. இந்த மாதிரி சில பேர் அமுச்சு விடுவாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது.